அதாவது அவருக்கு ஒரு 10-12% வாக்குகள் இருக்கும். இது அவருக்கு மட்டும் உள்ள வாக்குகள் இல்லை. என்னுடைய கருத்து, தமிழ்நாட்டில் ஒரு 10-12% வாக்குகள் இந்த 2 பேருக்கும் இல்லாமல் அலையுது 50 ஆண்டுகளா. புதுசாக வர்ற ஆளுகளுக்கு ஓட்டு போடுவாங்க. இவங்க 2 பேரும் போட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த ஓட்டர்ஸ். மற்றவங்க யார் வருவா அப்படின்னு பார்த்து போட்டுருவாங்க. எது வெல் ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டின்னு பார்த்து போடுவாங்க. இது அப்படி இல்லை. அதனால இந்த 12% வாக்கு அலையுது. அந்த வாக்கு ஒரு கட்டத்தில் விஜயகாந்துக்கு போடுச்சு. அதனால விஜயகாந்த் தான் வெற்றி பெற முடியல. ஒரு குறிப்பிட்ட கட்சி கருணாநிதி கவர்றதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார். அதனால தான் இவர் ஐயோ பல நழுவி பால் விளைவிலேயே சாக்கடையில் விழுந்து விட்டதே என்று சொன்னார். அவர் சொன்னது, கருணாநிதி சொன்னது. அதனால அந்த விஜயகாந்த் அவர் போன பிறகு இப்பொழுது அந்த கட்சிக்கு 1/2% ஆகிடும். அம்மா 15 சீட்டு 20 சீட்டு வாங்கட்டும், அதெல்லாம் வேற. அவருக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் அரை. மொத்தம் 2 லட்சம் வாக்கு வச்சிருக்காரு தமிழ்நாட்டில். வாக்கு கேட்கட்டும், பார்லிமெண்ட்ல 10 சீட்டு கேட்கட்டும், அதெல்லாம் அந்த அம்மாவுடைய விருப்பம். அதை பற்றி நமக்கு பேச்சில்லை. ஆனால் இப்படித்தான் பேசுகிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். 1/2% வாக்கை வைத்து கொண்டும் 10-20 இடம் வேண்டும், ராஜ்யசபா வேண்டும் என்று பேசுவதும் 10-12% வைத்திருக்காரு. அதே விஜயகாந்திற்கு ஓட்டு பின்னாடி விஜய்க்கு மாறியது. இப்போ விஜய் வரவில்லை. இவருக்கு சீமானுக்கு மாறியது. 8% அவர் பெற்றார். விஜய் வருகைக்கு இந்த ஓட்டு ஆள் கிடைக்கவில்லை என்றவுடன் சீமானுக்கு போடப்பட்டது. சீமான் க்ளோஸ் ஆயிடுவார். விஜய் இந்த இடத்தை பிடிச்சிட்டார்.